بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إن الله هو الغفور الرحيم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم لله أشد فرحا بتوبة عبده إلى آخر الحديث أو كما قال سيدنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமலான் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முந்தைய மாதமான ஷாபான், அதற்கு முன்னால் உண்டான ரஜபுடைய மாதம் தொடங்கியதிலிருந்து அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்பொழுது இப்படி துஆ செய்வார்கள் என்பதை நாம் அறிவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலானை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் என நாம் அறிவோம். அதன் பொருள், முஃமின்கள் ரமலானை 2 மாதங்களுக்கு முன்பே எதிர்கொள்ள வேண்டும், அதற்கான சிந்தனைகளில் தங்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்பது பொருள். மிக முக்கியமாக மனிதர்களாகிய நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிழைகளும் தவறுகளும் செய்பவர்கள்தான். ஆனால் அதை தொடராமல் நாம் அதிலிருந்து விலகி தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு நம்மை நாம் ஒரு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பக்குவப்படுத்திய நிலையில் ரமலானை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது பன்மடங்கு பாக்கியத்திற்குரியதாக மாறும். பொதுவாகவே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான். வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டவர்கள் என சொல்வார்கள். மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்து விடலாம். ஆனால் தவறை தொடர்கின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் மிகப்பெரிய கோபத்திற்குரியதாக அது மாறும். தவறுகள் தெரியாமல் நடந்து விடுகின்றது. எப்பொழுது நாம் ஒரு தவறை பெரியதாக கருதுகின்றோமோ, பெரிதாக கருதி அதிலிருந்து விலக முற்படுகின்றோமோ, அல்லாஹ் மன்னிப்பதை எளிதாக ஆக்குவான். எப்பொழுது சிறிய தவறுகளையும் கூட நாம் அதை அலட்சியமாக கருதுவோமோ, அது அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரும் குற்றமாக பார்க்கப்படும். எனவேதான் தவறுகளை தொடராமல், தவறுகளில் நிரந்தரமாக இல்லாமல் தௌபா செய்வதற்கு அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லும், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்தி, தனது அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு அடியானை விட மிக சந்தோஷப்படுகிறான் என்று கூறிவிட்டு அந்த அடியான் யார் என்று அல்லாஹ் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒருவன் ஒரு நீண்ட பாலைவனத்தில் பயணம் செய்கின்றான். அவனுடைய ஒட்டகத்தின் மீது தான் அல்லது அவனுடைய குதிரையின் மீது தான் அவனுடைய தேவைகளும் உணவுப் பொருட்களும் அனைத்தும் இருக்கிறது. ஒரு நீண்ட தூர பயணம். ஒரு இடத்தில் அவன் ஓய்வெடுப்பதற்காக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மரத்திற்கு அருகில் அவன் ஓய்வெடுத்தான். ஓய்வெடுக்கின்ற பொழுது அந்த மரத்தில் தன்னுடைய வாகனத்தை கட்டியும் போட்டிருந்தான். சற்று கண்ணயர்ந்தவன் விழித்து பார்க்கின்ற பொழுது அவனுடைய அந்த வாகனம் காணவே இல்லை. தேடினான், பல்வேறு இடங்களில் தேடினான், இறுதி வரை கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவன் நிராசையும் ஆகிவிட்டான்.
இனிமேல் ஒருபோதும் கிடைப்பதற்கு வாய்ப்பு கம்மி, குறைவு என்று அவன் கருதி, அல்லாஹ் என்ன நாடுகின்றான் அது நடக்கட்டும், இப்பொழுது நீண்ட தூர பயணமும் செய்ய முடியாது, உணவும் இல்லை, நம்முடைய நிலை ஒருவேளை நாம் இறுதி கட்டத்தை அடைந்து விடலாம் என்று அவன் அதற்கும் தயாரான மனநிலையில் அப்படியே கவலையோடு அமர்ந்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், கவலையோடு அமர்ந்தவன் அவனையும் அறியாமல் கண்ணை இருந்து விடுகின்றான். மீண்டும் விழித்து பார்க்கின்ற பொழுது கண்ணை இருந்தவன் திடீரென்று விழித்து பார்க்கிறான். அப்பொழுது அவன் தேடிய வாகனம் அவனது கண்களுக்கு முன்னால் நிற்கின்றது. இப்பொழுது இவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் என்றால், அதற்காக அல்லாஹ்விடத்தில் அவன் நன்றி செலுத்தினான். அப்படி நன்றி செலுத்துகின்ற பொழுது அவன் பயன்படுத்திய வார்த்தை, அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமையாக இருக்கிறாய், நான் உன் எஜமானனாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஸல்லல்லாஹு சொல்லிட்டு வராங்க, அஹ்தஅ பிஷித்தத்தில் ஃபரஹி, சந்தோஷத்தின் உச்சத்தில் அவன் இருந்ததால் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் வார்த்தையை தலைகீழாக போட்டு சொன்னான் என குறிப்பிடுவார்கள். நீ எஜமான் நான் அடிமை என்று சொல்வதற்கு பகரமாக நீ அடிமை நான் உன் எஜமானன் என்று சொன்னான். அது சந்தோஷத்தின் எல்லையில் இருந்ததால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அவன் சொன்னான். அப்படியானால் அவன் எவ்வளவு சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். இந்த ஓமானத்தை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ இதைவிட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் தவறிழைக்கக்கூடிய அடியார்கள் தௌபா செய்து தங்களிடம் மீளுகின்ற பொழுது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் நாம் நம்முடைய தவறுகின்ற அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இனிமேல் திருந்தி வாழ்ந்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும். அப்படி எத்தனையோ இறைநேசர்களும் உண்டு வாழ்க்கையில். ஹஸரத் ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லாஹ் என்ற ஒரு மிகச்சிறந்த மாமேதை, அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இன்றிருந்து கிட்டத்தட்ட 1350 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லாஹ். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரராக ஒரு கட்டத்தில் திகழ்கின்றார்கள். ஈரானுக்கும் இன்றைய ரஷ்யாவின் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு மத்தியில் உண்டான இடம் இவர்களின் முக்கியமாக கொள்ளை பிரதேசமாக இருந்தது. இவர்களுடைய கொள்ளை ஆளுமை மிக்க இடமாக இருந்தது. அந்த பகுதியில் இரவில் பயணம் செய்வதற்கு மக்கள் பயப்படுவார்கள். ஏனெனில் ஃபுதைலுடைய அந்த கொள்ளையிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. அந்த அளவிற்கு கொடிகட்டி பறந்திருக்கிறார் கொள்ளைக்கார கூட்டத்தின் தலைவராக. ஒரு நாள் இரவு நேரத்தில் தான் விரும்பிய ஒரு பெண்ணை அடைவதற்கோ அல்லது விரும்பிய இடத்தில் கொள்ளையடிப்பதற்காக இரவில் அவர் வீட்டின் கூரை மேல் ஏறி உள்ளே குதிக்க முற்படுகின்ற பொழுது வீட்டிற்கு இருந்த ஒரு வயதான அம்மையார் குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தற்செயலாக அந்த குர்ஆனுடைய அவர்கள் ஓதுகின்ற வசனம் இவருக்கு காதில் விழுகிறது. சூரத்துல் ஹதீத் அத்தியாயத்தின் இடையில் வரக்கூடிய வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுவதற்கு மூமின்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்ற வசனம். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ருக்காக மூமின்களுடைய உள்ளங்கள் அஞ்சுவதற்கு இன்னமா நேரம் வரவில்லை என்ற வசனம். அது இயல்பான வசனம், குர்ஆன் ஷரீஃபில் இருக்கக்கூடிய வசனம். அந்த அம்மையார் அதை தற்செயலாக ஓதுகிறார்கள். இவர்கள் அந்த வீட்டிற்குள் குதிக்க முற்படுகின்ற பொழுது இந்த வசனம் தன்னுடைய காதில் விழுகிறது. அது அவர்களை ஏதோ செய்கிறது. அவர்களை நேரடியாக பார்த்து சொல்வதை போன்று இருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படுவதற்கு இன்னுமா உங்களுக்கு நேரம் வரவில்லை? ஃபுதைல், எத்தனை நாளைக்கு நீ இப்படி அநியாயம் பண்ணி கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாளைக்கு திருடி கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாளைக்கு மக்களை அச்சத்தில் வைத்திருப்பாய்? இது என்ன நியாயம்? உனக்கு இன்னும் திருந்துவதற்கு நேரம் வரவில்லையா என்பதை போன்று தன்னை பார்த்து கேட்பதை போன்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதே வினாடியில் தௌபா செய்தார்கள். தன்னை மனதிற்குள் சொன்னார்கள், அல் ஆன் கத ஆன் கத ஆன், அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி எந்த வழியாக இறங்க முற்பட்டார்களோ அதே வழியாக மீண்டும் ஏறி வெளியே வந்து விடுகிறார்கள். தங்களோடு இருந்த மற்ற குரூப் இருக்குமில்ல, கொலைக்கார தலைவர்கள், ரவுடிசம் சொன்னாலே அப்படித்தானே, கூட ஆள் இருப்பாங்க. கொள்ளைக்கார கூட்டம் தலைவர் அப்படின்னு சொன்னா அவரு கூடவும் ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவரிடத்தில் சொல்லிவிட்டு, இனிமேல் நான் என் வழியை மாற்றிக்கொள்கிறேன், நீங்கள் புறப்படுங்கள் என கூறி ஹஸரத் ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹ்மஹுல்லாஹ் இதுவரை செய்த அந்த தவறுகளை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் முழுமையாக தௌபா செய்து விடுகிறார்கள். இறுதியில் அவர்களுடைய மனதில் ஒரு கவலை இருக்கிறது.
மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மக்காவிற்கு புனித இடத்திற்கு ஹரமிற்கு செல்கிறார்கள். அங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அங்கேயே தங்கிவிட்டார்கள். மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்களிடம் பாடங்களை கல்விகளை கற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எத்தகைய நசீபை ஏற்படுத்தினான் என்று சொன்னால், மிகப்பெரிய மேன்மக்கள் எல்லாம் இன்று வரலாற்றில் போற்றி புகழப்படுகின்ற மேன்மக்கள் எல்லாம் அவரிடத்தில் கல்வி பயின்றார்கள். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ், இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹ், இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் போன்ற மிகச்சிறந்த மார்க்க பெரிய பெரிய பேரறிஞர்கள் எல்லாம் இவரிடத்தில் ஒரு காலகட்டத்தில் கல்வி கற்கின்ற நிலை ஏற்பட்டது. மக்காவில் மிகச்சிறந்த கல்வி ஞானத்தை உலகத்தின் பல்வேறு பகிர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு கல்வி கொடுப்பவர்களாகவும் மக்காவுடைய அந்த மஸ்ஜிதுல் ஹரமுடைய இமாமாக தொலை வைக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹதரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்படும் ஒரு கட்டத்தில், இவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர்கள் மாணவர்களில் ஒருவரான அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், மா பகிய அலா ظஹரில் அர்தி இன்தி அஃضل மின் ஃபுதைல் இப்னு இயாத். என்னுடைய பார்வையில் இந்த பூமியின் மேற்பரப்பில் வசிப்பவர்களில் ஃபுதைல் இப்னு இயாத் அவர்களை விட சிறந்தவரை நான் கண்டதில்லை, சிறந்தவரை இருப்பதற்கு வாய்ப்பில்லை என ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பற்றி சொன்னார்கள் என்று சொல்லப்படும். ஒரு கட்டத்தில் ஒரு அறிஞர் என்ற அந்தஸ்தையும் தாண்டி மிகச்சிறந்த இறைநேசராக மக்களை எல்லாம் அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தை ஊட்டி அவர்களை வழிநடத்தக்கூடிய, மக்களுடைய உள்ளங்களில் இறையச்சத்தை நசீஹத் செய்து அவருடைய உள்ளங்களை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த ஆன்மீக உபதேசங்களை செய்யும் இடத்திற்கும் ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் வந்தார்கள் என சொல்லப்படும். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், எப்பொழுது நீங்கள் பாவத்தை பெரிதாக கருதுகின்றீர்களோ, நீங்கள் பாவத்தை பெரிதாக கருதினால் அல்லாஹ் மன்னிப்பதற்கான வழியை பெரிதாக கருதினால் தான் நாம் பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். அல்லாஹ் அதை சிறிதாக பார்த்து உங்களை மன்னிக்க முற்படுவான். நீங்கள் பாவங்களை எப்பொழுது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முற்படுகின்றீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவமாக கருதப்படும். எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய உபதேசங்களில் ஒன்று வரும். மேலும் அவர்கள் சொல்வார்கள், அல் அமலுடைய அஜலின் நாஸ் ஹுவ ஷிர்க். மக்களுக்கு காட்டுவதற்காக நற்காரியங்களை செய்வதையும் ஷிர்காகவே நான் பார்க்கிறேன், எனவே தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உபதேசத்தை பார்க்கின்றோம். இன்னொன்றும் சொன்னார்கள் ஒரு கட்டத்தில், இன்னீல ஆசில்லா, நான் அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்ற பொழுது ஃபஆரிஃபு தாலிக ஃபீ ஹுலுகி ஹிமாரி வ ஹாதிமி, நான் அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்ற நேரத்தில் அதன் விளைவுகளை என்னுடைய பணியாளரிடமும் சரி, என் வாகனமான என் கழுதையிடமிருந்தும் சரி அந்த குணத்தை நான் பார்க்கிறேன் என்றார்கள் ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ். என்ன சொல்ல வர்றாங்க, நாம் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறுடைய பின் விளைவுகளை நமது பணியாளரிடமும் நாம் பார்க்க முடியும், நமது வாகனத்தில் நான் பார்க்கிறேன் என சொல்கின்ற வார்த்தை மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்முடைய பணியாளர்கள் பேச்சை கேட்க மறுக்கிறார்கள், நம் மனைவி மக்கள் நம் பேச்சை கேட்க மறுக்கின்றார்கள், நமக்கு கீழ் இருப்பவர்கள் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறோம் என்ற அர்த்தம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷை. நீங்கள் அல்லாஹை பயப்படுவீர்களேயானால் எல்லாம் உங்களுக்கு பயப்படும், நீங்கள் அல்லாஹ்விற்கு பயப்படவில்லையானால் அனைத்தும் உங்களை அச்சுறுத்தும் என்பார்கள். மிக முக்கியமான வார்த்தை. அதான் சொல்றாங்க, நான் அல்லாஹ்விற்கு எப்பொழுது மாறு செய்கின்றேனோ அதனுடைய விளைவை எனது கழுதையிடமிருந்து நான் பார்க்கிறேன், எனது பணியாளரிடம் பார்க்கிறேன். நான் அப்பொழுது அவர்கள் எனக்கு மாற்றம் செய்கிறார்கள் என்று பார்க்கவில்லை, நான் ரப்புக்கு மாற்றம் செய்ததின் விளைவு என அதை நான் புரிந்து கொள்கிறேன் என ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். இப்படி இது போன்ற பன்னூற்றுக்கணக்கான கருத்துக்களை இந்த உலகத்திற்கு வழங்கியவர்கள். எனவேதான் தீயவர்கள் எப்பொழுதும் தீயவர்களாகவே இருப்பதில்லை, நல்லவர்களாக மாறி மிகச்சிறந்த இறைநேசர்களாக ஆனவர்களும் வரலாற்றில் உண்டு என்பதுதான் இது தருகின்ற பாடம். சொல்ல வருவது, நாம் பாவங்கள் செய்திருக்கலாம், ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வருவேன், அந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வருவேன், என்னை மாற்றிக்கொள்வேன், நான் திருந்து விடுவேன், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நான் உள்ளத்தில் கொண்டு வந்து இனிமேல் அத்தகைய தவறுகள் செய்ய மாட்டேன் என்று ஒரு அடியான் முடிவு செய்ய வேண்டும். அது அவருக்கு நல்லது. அப்படி வருகின்ற பொழுது அந்த முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய பேருதவி அவருக்கு கிடைக்கும். அதற்கு பின்னால் நிறைய நன்மைகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அவருக்கு அமையும். ஒருவேளை அவர் மிக உயர்ந்த அந்தஸ்தையும் பெற முடியும் என்பதை நாம் இந்த வரலாற்றின் வழியாக பார்க்கிறோம். இந்த வகையில் இன்னொரு மிக வித்தியாசமான வரலாற்று ஒன்றை நாம் பார்க்க முடியும். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸரஹ் என்ற ஒரு சஹாபி, இவர்களுடைய
இவர்களை வரலாற்றில் இப்னு அபி சரஹ் என்று சுருக்கமாக அழைப்பார்கள். 2 முறை அவர்களது வரலாறு மிக மிக மோசமான சிக்கல்களை சந்தித்தது. 2 முறையும் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்தார்கள். பிந்திய காலத்தில் மிகச்சிறந்த இறைநேசராக வாழ்ந்து இறுதியில் தங்கள் தொழுகையின் நேரத்திலேயே உயிரை அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்க முடியும். இவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது, ஆரம்பத்தில் படித்தால் வரலாற்றை படித்து தொடங்கி போய் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களுடைய இடைநிலை வரலாறு, ஆரம்பத்தில் முஸ்லீம் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். இடையில வரலாற்றை படித்தால் என்ன இவ்வளவு ஆபத்தான ஆளா, வில்லனாக தெரியும். வரலாற்றை இறுதியில் படித்து முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு எத்தகைய வாய்ப்பை நசீபை வழங்கியிருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வரலாறு குறிப்பிடுகிறது, இவர்கள் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பால்குடி சகோதரராக கருதப்படுபவர்கள். தங்களுடைய 30வது வயதில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தீனுல் இஸ்லாமை ஏற்று மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தும் செய்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எழுத படிக்க தெரிந்தவர்களில் இவர்களும் ஒருவராக இருந்தார்கள். வஹி எழுதக்கூடிய பணியிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை நியமித்திருந்தார்கள். இப்பொழுது சில மனிதர்கள் தங்களுடைய மரியாதை அந்தஸ்து கூட கூட சில சமயங்களில் பெருமைகள் வந்துவிடும். அது வந்துவிடக் கூடாது. வருகின்ற பொழுது ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அத்தகைய ஒரு கடுமையான ஒரு சூழலை இப்னு அபி சரஹ் சந்திக்கின்றார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு ஒரு வகையாக பெருமையை அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லிற்கு மாற்றமாக நடக்கும் ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது. அதனுடைய விளைவு இறுதியில் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி மீண்டும் இறைமறுப்பாளராக மக்காவிற்கே திரும்பி சென்று விட்டார்கள். அத்தகைய ஒரு நிலை. அங்கு மக்காவிற்கு திரும்பி சென்றது மட்டுமின்றி அங்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கும் எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய கொள்கையிலேயே சந்தேகத்தை எழுப்புகின்ற அளவிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தன்னை பெரிய அறிவாளியாக காட்டிக் கொள்கின்ற ஒரு சிந்தனை எல்லாம் அவரிடத்தில் ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறுதியில் ஃபதஹ் மக்காவுடைய வெற்றினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அங்கு மக்காவிற்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கரத்தில் மக்காவை கொடுத்தான் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? அப்பொழுது பெரும் தவறு செய்தவர்களை கூட அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? அந்த நேரத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தை ஸல்லல்லாஹு பொது மன்னிப்பு வழங்கிய காலம். யாரெல்லாம் காபாவுடைய முற்றத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. யாரெல்லாம் ஆயுதம் இல்லாமல் வருகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. குறிப்பிட்ட இறைமறுப்பாளர்களின் தலைவர்களின் பெயரை சொல்லி கூட இவருடைய வீடுகளில் இருப்பவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று குறிப்பிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அபி சரஹ் இவங்களுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு மன்னிப்பு இல்லை. காபாவின் திரைச்சீலையை பிடித்து கேட்டாலும் சரி இவர் மன்னிக்கப்பட மாட்டார், இவரை கொன்றுவிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்த காலம். அப்படியானால் இவர்கள் எவ்வளவு ஒரு கொடூரமான குற்ற ஒரு சூழலில் இருந்திருப்பார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ்வின் நாட்டம் மக்காவில இந்த ஒரு நிலை இருக்கின்ற பொழுது களிமா சொல்லி வஹி எழுதக்கூடிய நசீபை பெற்றவருக்கு இத்தகைய நிலை என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதான் சொல்லுவாங்க, ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஹிதாயத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும். மக்காவுடைய இந்த வெற்றிக்குரிய நாளில் இவங்க தேடப்படுகிறார். இவங்க கண்ணில் வரப்படல. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இவர்கள் மறைந்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு பால்குடி சகோதரர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் மறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத்து செய்து கொடுக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று முறையாக வாழ்வோம் என்று பையத் செய்து கொடுக்கக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தோடு இவரையும் அழைத்து வந்தார்கள். யார? இப்னு அபி சரஹ் இவங்களையும் அழைச்சிட்டு வர்றாங்க. இவங்க அழைத்து கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்திற்காக கையை நீட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டவில்லை, கொடுக்கவில்லை. 2வது முறை கையை நீட்டுகிறார்கள், கொடுக்கவில்லை. 3வது முறை நீட்டினார்கள், கொடுக்கவில்லை. 4வது முறை நீட்டுகின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கையை நீட்டி அவரிடத்திலும் பையத் செய்து கொடுத்தார்கள். பையத் செஞ்சு கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த வார்த்தை மிக கடுமையானது. அலைஸ மின்கும் ரஜுலு ரஷீத், உங்களில்
சரியான புத்திசாலி யாருமே இல்லையா என்று கேட்டார்கள் சஹாபாக்களை பாரு. தெளிவு மிக்கவர்கள் யாருமே இல்லையா? சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் மிக்கவர்கள் யாருமே இல்லையா? நான் 3 தடவை பையத் செய்வதற்கு நான் என் கரத்தை கொடுக்காமல் இருந்த நேரத்திலேயே நீங்கள் இவரை கொன்றிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அப்படி நினைக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியாதுல்ல, கொஞ்சம் கண்ணுனால இஷாரா பண்ணி இருந்தால் போதுமே என்று கேட்க அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை அதைவிட கடுமையானது. சொல்றாங்க, இன்னஹு லா யம்பகி லிநபிய்யின் அன் தகூன லஹு ஹாயினத்துல் ஆயுன். நிச்சயமாக ஒரு நபி தனது கண் சாடையால் கூட துரோகம் செய்பவராக இருக்க மாட்டார் அப்படின்னா, ஒரு நபிக்கு அது அழகல்ல, ஒருபோதும் நான் அதை செய்ய முடியாது. சரி, மொத்தத்தில் இவங்க காலி பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய நசீபை வழங்கினான். இப்ப ஈமானை ஏத்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப வருகின்ற பொழுது 4வது முறையாகவும் கையை நீட்ட ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்து மறைந்திருந்து வந்து 4வது முறையும் கையை நீட்ட அதற்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்து கொடுத்து விட்டார்கள் வரலாறு. அதற்கு அடுத்தும் கூட இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பதை தவிர்ப்பார்கள். வெக்கம், குற்ற உணர்ச்சி, நான் இவ்வளவு பண்ணிட்டேன்ல, நான் எப்படி நபியை பார்க்க முடியும் என்று கருதினார்கள். பார்க்கதை தவிர்க்கிறாங்க. எப்பொழுதாவது நிர்பந்தமாக சந்தித்துக் கொண்டால் ஒரு சலாம் சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. பெருமானாரிடம் பேசுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நிக்கவே மனசு வராது, போயிடுவாங்க. ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு உறவுகளின் மீது மிகுந்த நெருக்கமும் அன்பும் கொண்டவர்கள். தன்னுடைய பால்குடி சகோதரர் அவருக்கு இத்தகைய ஒரு சூழல் இருப்பதை கண்டு அவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஒரு முறை பெருமானாரிடம் சந்தித்து பேசுகிறார்கள். ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, பி அபி அன்த உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இப்னு அபி சரஹை நீங்கள் பார்க்கின்றீர்களா? உங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் ஒதுங்கி செல்வதை காணுகின்றீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பொறுத்துவிட்டு சொன்னாங்க, புன்சிரிப்பு சிரித்துவிட்டு சொன்னார்கள், உஸ்மான் அவலும் உபாயுமினு, அவரிடத்தில் நான் பையத் செய்து கொடுக்கவில்லையா? அவரை பாதுகாப்பாக வைத்திருக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான். நான் தான் பையத் செய்து கொடுத்துட்டேன்ல, அவர் பாதுகாப்பாக தானே இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கிறான். அதற்கு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், அது உண்மைதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய ஈமானை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பது மட்டுமல்ல, அவருக்கு எத்தகைய இடையூறும் ஏற்படவே இல்லை, நீங்கள் பாதுகாப்பு வழங்கி இருக்கின்றீர்கள். ஆனாலும் வலாக்கின்னஹு யதக்கரு அலீம ஜுர்மிஹி ஃபில் இஸ்லாம், அவர் இஸ்லாத்திற்கு முன்பு இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் செய்துவிட்ட தவறை நினைத்து அவர் பெரிய அளவில் குற்ற உணர்ச்சியோடு வருந்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஜுப்பு மா கான கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்பு ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் அழித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதை நாம் திரும்ப நம்ம நினைத்து பார்க்க மாட்டோம் என்ற அர்த்தம் அதற்கு. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அபி சரஹ் அவர்களை சந்தித்து இந்த தகவலை சொல்லி, நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு யோசிக்க வேண்டாம், நீங்க சங்கடப்பட வேண்டாம், நீங்கள் பெருமானாரை சந்தித்தால் முகத்திற்கு முகமாக சந்தியுங்கள், நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பதிலும் சொல்வார்கள், பேசுவார்கள் என்று தன்னுடைய சகோதரர் இப்னு அபி சரஹுக்கு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பது வரலாறு. வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்பு அவருடைய திறமைக்கு மற்றொரு வாய்ப்பாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் எகிப்தினுடைய மேற்கு பகுதிக்கு ஆளுநராக அவர்களை நியமிக்கின்றார்கள். சில காலங்கள் போகிறது. அதன்பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் முழு எகிப்தின் ஆளுநராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த பகுதி, அவர்கள் கவர்னராக இருந்த பகுதி, அவர்களை தொடர்ந்து இந்த இப்னு அபி சரஹ் அவர்களை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்தார்கள். அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் ஆப்பிரிக்காவின் பல முக்கிய பிரதேசங்கள் இஸ்லாம் முஸ்லிம்களுடைய கைக்கு வந்தது என்பது வரலாறு. அன்றைய வல்லரசான ரோம பேரரசுக்கு இப்னு அபி சரஹ் அவர்கள் மிக பயங்கரமான, மிக சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள். ரோமர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பல்வேறு ஆப்பிரிக்காவின் பழங்குடி மக்கள் வாழ்ந்த நுபியா, சூடான் போன்ற பகுதிகளை விடுவித்து முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். குறிப்பாக ஹிஜ்ரி 31ஆம் ஆண்டில் ரோமருடைய பைசாந்திய பேரரசுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையில் தாத்தே சவாரி என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. இது மத்திய தரைக்கடலில் மத்திய கடல் பகுதி நடக்க வேண்டிய ஒரு யுத்தமாக மாறியது. ஹஸரத் இப்னு அபி சரஹ் ரோம பேரரசு சொல்கிறார்கள், இதை தரையில் வைத்துக் கொள்வோமா என கேட்டார்கள். அவனோ முற்றிலும் முஸ்லிம்களை அழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தில், இல்லை இது கடலில் தான் நடக்கும் என சொல்கிறார்.
அதற்கடுத்து ஹஸரத் இப்னு அபி சரஹ் அவர்கள் கடலில் யுத்தம் செய்ய வேண்டுமானால் எப்படி செய்வது என்று சில தந்திர முறைகளை கையாண்டு தங்களுடைய 200 படகுகள் முஸ்லிம்களின் படகுகள், எதிரிகளுடைய படகுகள் 1000 படகுகள், சில வித்தியாசமான தந்திர ஏற்பாடுகளை செய்தார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், இறுதியில் 900 எதிரிகளுடைய படகுகளை கடலில் மூழ்கடித்து அழித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுத்தான். இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில். ஒரு பகுதியின் ஆளுநராக நியமிக்கப்பட அந்த பகுதியில் மிக பயங்கரமான வல்லரசு என சொல்லப்படுகின்ற ஒரு பேரரசை எதிர்த்தது மட்டுமல்ல, அவர்களை அழிவின் எல்லைக்கு கொண்டு வந்து நிறுத்தி அழிவுக்கு உள்ளாக்கி பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த மிகச்சிறந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களை எழுதுகின்ற பொழுது, அவர்கள் வரலாற்று எழுதுகின்ற பொழுது ஃபாத்திஹே ஆப்பிரிக்காவின் வெற்றியாளர் என்றுதான் இப்னு அபி சரஹ் அவர்களை குறிப்பிடுவார்கள். அதற்கடுத்து அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட தவறு, அதற்கடுத்து அவர்கள் திருந்தியவர்கள், ஃபத்தேஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு திருந்தியவர்கள், அதற்கடுத்து ஒரு பிழையும் அவர்கள் செய்யவே இல்லை. இறையச்சத்தோடு, மிகுந்த இறையச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எகிப்து மக்களிடம் அவர்கள் மிக நேர்மையாக கடுமையாக நடந்து கொண்ட முறை, மிக நேர்மையாக இப்படித்தான் இருக்கணும், அட்ஜஸ்ட் செய்ய முடியாது என்று அவர்கள் நடந்து கொண்ட விதம் சற்று அந்த மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இவங்கன்னா இவ்வளவு கராரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எரிச்சல் எப்படி மாறியது அப்படின்னு சொன்னா, இந்த ஆளுநர் மீது இருக்கக்கூடிய கோபம் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது திரும்பி ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதும் இந்த வரலாற்றின் பின்னணி தொடரில் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்பொழுது ஹஸரத் இப்னு அபி சரஹ் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன இது, நாம் அல்லாஹ்வுடைய உத்தரவை, அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவை நிறைவேற்றினோம். இந்த மக்கள் அதற்கு ஒரு சாரார் அது சிரமமாக தெரிகிறது என்று அவர்கள் கருதி நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருந்தால் கூட பரவாயில்லை, அமீருல் மோமினின் அவர்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விட்டார்களே என்று கவலைப்பட்டவர்கள் ஆட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்து வரலாற்றை பார்த்தால் எத்தனையோ போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவைகள் எவற்றிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையை விரும்புகிறார்கள். குறிப்பாக பலஸ்தீன் பகுதியில் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கேயே அவர்கள் தனிமையில் தங்கிவிட முற்படுகிறார்கள். எதனோடும் அரசியல் எதிலையும் ஈடுபடாமல் இறையச்சத்தோடு தொழுகை, தங்களுடைய ஒரு சின்னஞ்சிறிய அளவில் உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது என்று அவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை சுபுக நேரத்தில் எனக்கு மரணத்தை கொடு, சுபுகுடைய தொழுகையில் மரணத்தை கொடு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் இறக்கின்ற நேரம், இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரம், தன்னுடைய பணியாளரிடத்தில் சுபு நேரம் வந்துவிட்டதா என்று திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒரு நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், கடைசியாக கேட்டுட்டு சொல்றாங்க, இல்ல எனக்கு அதிகாலை நேரத்துடைய வெளிச்சம் தெரிவதை போன்று தெரிகிறது, சுபுகுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் கடைசி நேரம் ஒது செய்றாங்க. ஒது செய்துவிட்டு சுபுகுடைய தொழுகை நிறைவேற்றுகின்றார்கள். அல்ஹம்து சூராவிற்கு முன்பு சூரத்துல் ஆதியாத் வல் ஆதியாத் லபஹா என்ற சூராவை ஓத, அதற்கடுத்து 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா இன்னொரு சூரா ஓதி அவர்கள் தொழுகிறார்கள். தொழுது சலாம் கொடுக்கிறார்கள். வலது பக்கம் சலாம் கொடுத்து விட்டு இடது பக்கம் சலாம் கொடுக்கவில்லை. அதற்கிடையில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார், வஃபாத் ஆயிடுறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எதுக்காக இதை சொல்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஒருவர் தவறே செய்திருந்தாலும் சரி, உண்மையிலேயே அந்த தவறிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், நான் வெளியே வந்து விடுகிறேன், இனிமேல் அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்று உளப்பூர்வமான தௌபாவாக இருந்துவிட்டால், உளப்பூர்வமான பாவமன்னிப்பாக இருந்துவிட்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவருடைய கடந்த காலத்தின் அந்த பாவங்களை ரப்பு பார்ப்பதில்லை, அவர்களை மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு ரப்பு கொண்டு வந்து விடுவான், கொண்டு வருகிறான் என்பதற்கு உதாரணமாக இந்த வரலாற்றை சொல்வார்கள். அதனால் தான் நான் ஆரம்பத்தில் வாசித்த ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இப்பொழுது பார்த்தால் புரியும், லல்லாஹு அஷத் ஃபரஹன் பி தௌபத்தி ஆபிதி, ஒரு அடியான் தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு நீண்ட தூர பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவன், தன் வாகனத்தின் மீது அவனுடைய உணவுகள் மற்ற தேவைக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, அவன் சற்று ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தில் வாகனத்தை கட்டி போட்டு விட்டு தூங்கினான். எழுந்து பார்க்கிறான், அவை காணவில்லை, ஒட்டகத்தை காணவில்லை. தேடினான், எங்கும் கிடைக்கவில்லை. இனிமேல் கிடைக்காது என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டு, அல்லாஹுடைய நாட்டம், ரப்புடைய நாட்டம் என்ற ஒரு நடக்கட்டும், நாம் என்ன செய்ய முடியும் என்று கவலையோடு அவன் நிராசையாகி கவலையோடு இருக்கிறான்.
கவலையோடு இருந்தவன் கண்ணை இருந்து விடுகிறான், மீண்டும் கண் திறக்கின்றான். தற்செயலாக அந்த வாகனம் அவனது கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றது. இப்பொழுது இவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டான், அல்லாஹ்வை புகழ்ந்தான். அவன் புகழ்ந்த வார்த்தை அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் எஜமானன் என்று சொன்னான் என சொல்லிவிட்டு சொன்னார்கள். அஹ்தா பிஷித்தத்தில் ஃபரஹி, சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்ததால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தையை மாற்றி சொன்னான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப இவன் எவ்வளவு சந்தோஷத்தின் எவ்வளவு பெரிய வார்த்தையை மாற்றி சொல்றான். அல்லாஹ்வை பார்த்து அடிமைன்னு சொல்றான், தன்னை எஜமானன் சொல்றான், தன்னை ரப்புன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய மாற்றம், எதனால மாற்றம்? அவன் அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கான், என்ன பேசுறோம்னு தெரியல. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவன் என்ன சந்தோஷம், தவறு செய்துவிட்ட தன் அடியார்கள் தௌபா செய்கின்ற பொழுது இதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவது, மூமின்கள் தங்களுடைய பாவங்களை பற்றி பெரிதாக கருதுவதை விட முதலில் அவற்றிலிருந்து தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பான் என்ற உறுதி இருக்க வேண்டும். இதற்கடுத்து அந்த பாவங்களை தொடரமாட்டோம் என்ற சிந்தனை இருந்துவிட்டால் அல்லாஹுடைய பேருதவி கிடைக்கும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஃபுலைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை நாம் நினைத்து பார்க்கலாம். நீங்கள் பாவங்களை சிறிதாக சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவமாக மாறிவிடும். நீங்கள் தவறு செய்திருக்கலாம், அதை பெரிதாக நான் இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேனே என்று கவலைப்படுவீர்களே ஆனால் அல்லாஹ் இதை லேசாக கருதி உங்களை மன்னிப்பான் என்று சொல்கின்ற வார்த்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய வார்த்தை. மொத்தத்தில் இறுதியாக நாம் புரிய வேண்டியது, நாம் மனிதர்கள் தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் தவறுகள் செய்வது என்பது மனித இயல்பாக இருக்கலாம், தவறுகளையே தொடர்ந்து செய்வது என்பது மனித இயல்பு என்று சொல்வதற்கு இல்லை. அந்த தவறுகளிலிருந்து விடுபட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேட வேண்டும், ரப்பிடத்தில் நாம் உறுதியோடு இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதியை நாம் வெளிப்படுத்தி தௌபா செய்து விடுவோமானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை பெரிதாக பார்ப்பதில்லை. அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை மட்டுமல்ல மன்னிப்பையும் வழங்குவான். நம்முடைய வருங்காலத்தில் மிக மிகச் சிறந்த நன்மையான காரியங்களை அதிகம் செய்யும் நசீவை தருவான் என்பதைத்தான் இந்த வரலாறுகள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய பிழைகளிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடக்கூடிய நசீபை தருவதோடு அல்லாஹ் நம்முடைய பிழைகளையும் மன்னித்து நம்முடைய வருங்காலத்தில் பரிசுத்தமான சாலிஹான உயர்ந்த நன்மையான அமல்களை நிரம்ப செய்யும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.